இணைந்திருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியோடு. பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளினை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு நிகழ்ச்சியாகவே இந்த பகுதியானது அமைந்துள்ளது. அதாவது பெண்கள் இன்றைக்கும் பல்வேறுபட்ட துறைகளில் பல்வேறு விதமான சாதனைகளை எல்லாமே படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அப்படியான பெண்மணிகளுடைய நேர்காணலாகத்தான் முற்று முழுதாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது. எப்படி இந்த துறைகளில் அவர்கள் இவ்வாறான சாதனைகளை படைத்திருக்கின்றார்கள், இதனுடைய பின்புலம் எப்படி இருக்கின்றது, கஷ்டங்கள், பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு சாதனை புரிவது என்பது பெரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அவர்கள் கடந்து வந்த அந்த பாதை எப்படி அமைந்துள்ளது என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணல் நிறைந்ததாகவே முற்றுமுழுதாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது. எந்த வாரமும் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியுடைய நேர்காணல் தான் உங்களுக்காக காத்திருக்கின்றது. எனவே இணைந்து கொள்ளலாம் பெண்ணாளுமை பகுதியோடாக. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும், அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையிலும் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணி ஒருவர் தான் வந்திருக்கின்றார். சட்டத்தரணி சண்முகநாதன் வைஷ்ணவி அவர்கள் தான் இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியினூடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். உங்களை நிகழ்ச்சியின் வாயிலாக இணைத்துக் கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஒரு சட்டத்தரணி ஆளுமை ஒருவரை முதலாக நேர்காணல் செய்கின்றேன். எனக்கும் சந்தோஷமாக இருக்கின்றது. பலருக்குமே உங்களை தெரிந்திருக்கும். நீங்கள் ஒரு தெரிந்த முகம், எல்லோருக்கும் பழக்கப்பட்ட ஒரு முகமாக இருக்கின்றீர்கள். சமூகத்தில் பல பேரை கடந்து இன்றைக்கு இந்த நிலையிலே இருக்கின்றீர்கள். இன்னும் பல சவால்களையும் கடந்துதான் உங்களுடைய இந்த தொழில், இந்த துறையிலேயும் நீங்கள் ஒரு முனைப்பு ஆர்வம் காட்டி வருகிறீர்கள். சட்டத்துறை என்றால் கொஞ்சம் கடினமான துறை. எல்லாவற்றுக்கும் நாங்கள் முகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும். எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வரும் என்று தெரியாது. எல்லாவற்றையுமே சமாளிக்கிறதுக்கு, எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கொன்றும், முகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும். இவ்வாறு இந்த துறை, சட்டத்துறை என்ற பெரிய ஒரு துறை, பல சவால்கள் நிறைந்த துறை. இந்த துறையை நீங்கள் தெரிவு செய்ததுக்கான காரணம் என்ன? நான் ஆரம்ப காலத்துல மருத்துவத்துறையை நான் படிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் என்னுடைய உயர்தர பிரிவில் நான் என்னுடைய பாடத்தை தெரிவு செய்திருந்தேன். நான் எனக்கு அந்த மருத்துவத்துறைக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது மருத்துவத்துறைக்கு அடுத்ததாக பெண்களுக்கு ஆளுமை மிக்க துறையாக எந்த துறை இருக்கும் என்பது தொடர்பான என்னுடைய தேடல் இருந்திருந்தது. அதாவது துறைசார் வல்லுநர்கள் என்று சொல்லப்படுகின்ற நோபல் ப்ரொஃபஷன் என்று சொல்லப்படுகிற 2 துறைகள் முக்கியமாக காணப்படுகிறது. ஒன்று மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், அடுத்தது லீகல் ப்ரொஃபஷனல்ஸ். அப்போ ஆரம்ப காலத்தில் இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனதில் இருந்த ஒரு விடயம் என்னென்று சொன்னால், இன்னொருவருக்கு கீழே வேலை செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்திருந்தது. அந்த அடிப்படையில் தான் நான் அந்த மருத்துவ கற்கை நெறியை தொடர முடியாத பட்சத்தில் அடுத்ததாக எதற்குள் சென்றால் அந்த ஒரு ஆளுமையான ஒரு துறையாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த சட்டத்துறையை நான் தெரிவு செய்ய வேண்டியதாக இருந்தது. அது எனக்கு பிடித்தமான ஒரு துறையாகவும் இருந்ததால் நான் சட்டத்துறையை தெரிவு செய்திருந்தேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியினுடைய பேருக்கு ஏற்றால் போல் கட்டாயம் சொல்லணும், பெண்கள் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்களாக இருக்கணும். எல்லா இடத்துலயுமே ஆளுமை இருக்கின்றது. பலரும் அந்த ஆளுமையை வெளிக்கொண்டு வருவதில்லை, அவர்களுக்குள்ளேயே வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலர் தான் தங்களுடைய ஆளுமைகளை பட்டை தீட்டி அதற்கு ஏற்றால் போல் சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போல சட்டத்துறையும் பெண்களை ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு பெண்ணாக காட்டுகின்ற ஒரு துறையாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் விகிதாசாரத்தை எடுத்து பார்த்தோமானால் சட்டத்துறையிலே பெண்களை காட்டிலும் ஆண்களினுடைய பங்களிப்பு, ஆண்களுடைய உள்நுழைவின் வீதம் அதிகமாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கையில் இந்த துறையை நீங்கள் தெரிவு செய்து அதன் வாயிலாக நீங்க படித்து வெளியேறி தற்பொழுது நீங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக குறிப்பிடுங்க. நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பெண்களை பொறுத்தவரையில் அது குறிப்பாக எங்களுடைய இந்த தமிழ் சமூகத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆரம்ப காலத்தில் தாய்வழி சமூகமாக வந்திருந்தாலும் தற்பொழுது நாங்கள் ஒரு தங்கி வாழ்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதாவது தந்தையிடம் தங்கி வாழுகின்றோம், அதன் பிற்பாடு சகோதரிடம் தங்கி வாழ்கின்றோம், அதன் பிற்பாடு கணவர், பிள்ளைகள், அதாவது ஆண் பிள்ளைகள் என்ற ஒரு அடிப்படையிலான ஒரு கட்டமைப்பு
எங்களுடைய சமுதாயத்தில் காணப்பட்டு கொண்டு வருகின்றது. அவ்வாறு இருக்கின்ற இந்த பட்சத்தில் எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அதிலிருந்து வெளியேறி சென்று ஒரு தனித்து இயங்குகின்ற சூழல் வருகின்ற பொழுது சமூகத்திலிருந்து அல்லது வேறு விதமான பல்வேறுபட்ட சவால்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். என்னென்னு சொன்னால், மேலத்தைய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது கீழத்தைய நாடுகள், அதாவது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இது இன்று வரைக்கும் அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு அல்லது பெண்களை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்கின்ற அந்த ஒரு கலாச்சாரம் இல்லை என்று சொன்னால், ஒரு உயர் பதவியில் ஒரு பெண் ஒருவர் இருக்கின்ற பொழுது அந்த பெண்ணிற்கு கொடுக்கின்ற அந்த மரியாதை அல்லது அவர்களை அந்த உயர் பதவியில் இருப்பவர்களை நாங்கள் ட்ரீட் பண்ற விதம், அதாவது அவர்களை நாங்கள் எவ்வாறு நோக்குகின்றோம் என்கின்ற அந்த ஒரு முற்போக்கான கலாச்சாரம் இதுவரைக்கும் எங்களுடைய சமூகத்தில் ஏற்படவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஆகையால இவ்வாறான சவால்கள் தற்பொழுதும் எல்லா துறைகளிலும் இருக்கின்றது. சட்டத்துறையில் மாத்திரமல்ல, எல்லா துறைகளிலும் இருக்கின்றது. ஆகையால நான் மட்டுமில்லை, என்னை போன்ற அனைத்து பெண்களுக்குமே இவ்வாறான ஒரு சவால்களை தாண்டித்தான் அவர்கள் தங்களுடைய அந்த தொழிலில் அல்லது தாங்கள் இருக்கின்ற துறையில் முன்னேறி செல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்னொரு விடயம் நாங்கள் கூற வேண்டும். எப்படி என்று சொன்னால், ஒரு திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண்ணிற்கான அந்த அவர்கள் முன்னேறி செல்கின்ற, அவர்கள் தங்களுடைய துறையில் திறமையாக இருக்கின்ற அந்த ஒரு வீதமானது குறைக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக பிள்ளைகளை அவர்கள் பார்க்க வேண்டிய விடயம் அல்லது வீட்டினுடைய பொறுப்புகளை அவர்கள் அந்த பொறுப்புகளை தாண்டித்தான் அவர்கள் தங்களுடைய துறையில் சாதிக்க வேண்டியிருக்கிறது. இத்தகைய சவால்களை சாதாரணமாக ஒரு இருக்கின்ற ஒரு பெண் எவ்வாறு எதிர்நோக்குகிறாரோ அதே சவால்களைத்தான் நானும் எதிர்நோக்குகின்றதாகத்தான் இருக்கின்றது. இதைத்தான் கூற வேண்டியதாக இருக்கின்றது. கரெக்டா நீங்க சொன்ன எல்லா விடயமுமே சரியான ஒரு விடயம். நீங்க சொல்லியிருந்தீர்கள், எங்களுடைய பிரதேசத்திலே பெண்களை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கின்ற ஒரு சிந்தனை இன்னும் பலருக்குமே வரவில்லை. ஒரு சில பேர் இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் கட்டாயம் வாழ்த்தோனும், அவர்களை போல மற்றவர்களுக்கும் இந்த விடயங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஏன் இவ்வாறு தயங்குகிறார்கள்? ஒரு பெண்ணை உயர் பதவியில் வைத்துக் கொண்டு அதற்கு கீழ் தாங்கள் வேலை செய்வதற்கு ஏன் தயங்குகிறார்கள்? அதை நீங்கள் எவ்வாறாக பார்க்கிறீர்கள்? நான் அடிக்கடி கூறுகின்ற விடயம், ஒரு பெண்ணிடம் ஒரு சிறு விடயத்தை கொடுத்து பார்த்தோம் என்றால் அவர் அந்த விடயத்தை மிக ஒரு பரந்த ஒரு வெற்றியான ஒரு விடயமாக குறிப்பிடுவார்கள். அதற்கு சாதாரணமாக கூறுவார்கள், ஒரு கருவினை எவ்வாறு ஒரு பெண் சுமந்து அந்த கருவினை ஒரு குழந்தையாக்கி அந்த குழந்தையை எவ்வாறாக ஒரு சமூகத்தில் ஒரு நல்லடத்தை உள்ள ஒரு மனிதனாகவோ அல்லது ஒரு குழந்தைகளாகவோ கொண்டு வருவதில் பெண்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கின்றது. ஆனாலும் எங்களுடைய இந்த சமூகத்தில், அதாவது மேலத்திய நாடுகளில் இது ஓரளவுக்கு கலாச்சாரம் வளர்ந்து விட்டதால் அதை பற்றி பேசுவதை விட இங்கு நாங்கள் எடுத்து பார்த்தோம்னால் பெண்கள் உடலளவில் நாங்கள் வலிமை குறைந்தவர்களாக இருக்கின்றோம். மனதளவில் நாங்கள் வலிமையானவர்களாக இருக்கின்றோம். உடல் அளவில் நாங்கள் வலிமை குறைந்தவர்களாக இருப்பதற்காக எங்களுடைய இந்த உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், குறிப்பாக இந்த இடத்தில் அதை வெளிப்படையாக கூப்பிடலாம், மாதவிடாய் காலங்கள் அல்லது மகப்பேற்று காலங்களில் எங்களுக்கு ஏற்படுகின்ற அவ்வாறான உடல் ரீதியான அந்த பிரச்சனைகளால் நாங்கள் அவ்வாறான காலகட்டங்களில் எங்களால் ஆண்களால் செய்யக்கூடிய அந்த வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கின்றது. அந்த விடயத்தினை வைத்துக்கொண்டுதான், அப்படியான ஒரு விடயத்தினை வைத்துக்கொண்டு அந்த சிந்தனை தான் இன்று வரைக்கும் பெண்களால் முடியாது அல்லது பெண்களை இடம் ஒரு காரியத்தை கொடுத்தால் அவர்களால் அதை செய்ய முடியாது என்பது என்னை பொறுத்தவரையும் எங்களுடைய இந்த சமுதாயத்தில் ஒரு புரையோடி போய் இருக்கின்ற ஒரு தவறான சிந்தனையாகத்தான் நான் பார்க்கின்றேன். இதே அவ்வாறான ஒரு வேலையை ஒரு பெண்ணிடம் கொடுத்து விட்டு அல்லது அவர்களை நாங்கள் ஒரு முன்னேற்றம் செய்யப்பட வேண்டும் என்று என்கரேஜ் பண்ணால் அந்த ஆண்களை அவர்களுக்கு பக்கபலமாக நின்றால் அவர்களால் அதை சாதிக்க முடியும். தற்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எங்களுடைய தமிழ் சமூகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், உயர் பதவிகளில் இருக்கின்ற பெண்களை எண்ணி விரல் விடக்கூடியதாக தான் இருக்கலாம். ஆனால் அதற்கு அடுத்த 2ஆம் நிலை 3ஆம் நிலை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெண்கள் தான் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எந்த ஒரு அரசாங்க திணைக்களமாக இருக்கலாம், தனியார் திணைக்களமாக இருக்கலாம், ஏன் பல்கலைக்கழகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னாலே தற்பொழுது பல்கலைக்கழகத்தில் உள்நுழைகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கையில் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியில் வந்து ஒரு
உயர் பதவி வகிக்கின்ற பொழுதோ அல்லது வேறு ஏதாவது ஒரு உயர் திணைக்களங்களின் பதவிக்கு போகின்ற பொழுதோ அங்கு ஆண்கள் தான் அதிக அளவில் இருக்கிறார்கள். அதற்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த குடும்ப சூழ்நிலை அதிகமாக இருக்கின்றது என்று சொன்னால், பெண்களை பொறுத்தவர்கள் அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய குடும்பத்தை பற்றி அதிகமாக நினைப்பவர்கள், குழந்தைகளை பற்றி அதிகமாக நினைப்பவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் கணவன்மாருக்கு வழிவிட்டு கொடுக்கிறார்கள். நீங்கள் முன்னால் செல்லுங்கள், நாங்கள் பின்னால் இருக்கின்றோம் என்பதுதான் அதுக்குரிய முக்கியமான காரணமாக இருக்கின்றது என்று சொன்னால், பெண்களை பொறுத்தவரையில் தன்னுடைய குடும்பத்தை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வைத்திருந்தாலே தான் சந்தோஷமாக இருப்பதாக நினைப்பவர்கள் தான் 90% பெண்களாக இருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை கூறியிருக்கின்றீர்கள் மிஸ். அடுத்ததா இன்னும் ஒரு கேள்வி. நீங்க கூறியிருந்தீர்கள் பெண்கள் கட்டாயம் ஆண்கள் அவர்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தா எந்த ஒரு தூரத்தையுமே கடந்து விடலாம், அவர்களுக்கான வெற்றி பாதையையும் நாட்டி விடலாம். உங்களுடைய இந்த பயணத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் தொடர்பாக கலந்து குறிப்பிட. என்னுடைய பக்கபலமாக இருந்தது என்று சொன்னால், நான் எந்த இடத்திலையுமே நின்று கூறக்கூடியது என்னுடைய குடும்பம். என்னுடைய தாய் தந்தையராக இருக்கலாம், என்னுடைய சகோதரர்களாக இருக்கலாம். எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் என்னை எந்த இடத்திலும் விட்டு கொடுத்ததும் கிடையாது. நான் எந்த ஒரு காரியத்தை நான் செய்வதற்கு நான் முயற்சித்தால் கூட அவர்கள் சொல்வார்கள், உன்னால் முடியும், நீ அதை கட்டாயமாக முடித்து விடுவாய் என்றுதான் கூறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் சமூகத்திலிருந்து எவ்வாறான சவால்கள் எதிர்ப்புகள் வந்தாலும் அவர்கள் எனக்கு தோள் கொடுப்பதில் என்றுமே பின்னின்றது கிடையாது. என்னுடைய முக்கியமான பக்கபலம் என்னுடைய குடும்பம் என்றுதான் நான் சொல்லுவேன். இந்த குடும்பம் எங்கு ஒருவருக்கு ஆதரவாக நிற்கின்றார்களோ அந்த இடத்தில் நிச்சயமாக அவர்களால் எந்த ஒரு தடையையும் தாண்ட முடியும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கின்றது. கட்டாயம் இந்த நிகழ்ச்சியிலேயுமே பங்கு பெற்றின பலருடைய கருத்தாக கூட அது இருக்கின்ற. ஒரு பெண்ணுக்கு குறிப்பாக குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இருந்தால் கட்டாயம் அவருடைய பயணம் ஒரு சிறந்த பயணமாக இருக்கும். அதனுடன் இணைத்து திருமணம் முடித்த பெண்களுக்கு கணவர்மாருடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியமான ஒரு விடயம். ஆனால் பல பெண்களுக்குமே திருமணம் முடித்ததன் பின்னர் அவர்கள் நினைத்த ஒரு துறையில் அல்லது அவர்களுடைய விருப்ப துறையில் பயணிப்பதற்கு யாருமே வழிவிடுவதில்லை. ஒரு சில கணவர்மார்கள் தான் மனைவியினுடைய விருப்பத்தில் பயணிக்கலாம் என்று சம்மதம் தெரிவித்து கூறுகிறார்கள். ஆனால் பலருமே வருத்தப்பட்டு கூறுகின்ற ஒரு விடயம் தான் அது என்னுடைய விருப்பத்துறை ஏதோ ஒரு துறை, ஆனால் அந்த துறையில் என்னால் பயணிக்க முடியவில்லை, குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லை, குறிப்பாக கணவருடைய ஒத்துழைப்பு இல்லை என்று பலருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பலருமே குறிப்பிட்ட ஒரு விடயம் விருப்பத்துறையில் பயணிப்பது. பல பேருடைய தொழில்துறை வேறையாக இருக்கும், ஆனால் விருப்பத்துறை வேறையாக இருக்கும். என்ன செய்கிறது, எங்களுடைய பொருளாதார நிமித்தத்தின் காரணமாக நாங்கள் தொழில்துறையில் பயணிக்கின்றோம், விருப்பத்துறையை கைவிட்டு விடுகின்றோம். அது குறிப்பாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாபமாக கூட நாங்கள் அதை கருதி கொள்ளலாம். அவர்கள் விரும்புகிற துறையில் பயணிப்பது குறைவாக இருக்கின்றது. இது நீங்கள் எவ்வாறாக பார்க்கிறீர்கள்? இதற்கான முக்கியமான காரணமாக இருப்பது நீங்கள் குறிப்பிட்டது போல எங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விடயமாகத்தான் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய நாடு ஒரு வளர்முக நாடு, வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்ற நாடு. எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 2 பேர் அந்த பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற பொழுது கூட அவர்களால் அந்த குடும்பங்களை கொண்டு செலுத்த முடியாத அளவுக்கு எங்களுடைய நாட்டில் இருக்கிற விலைவாசி, எங்களுடைய ஒரு பொருளாதாரத்தின் நிலைமை சென்றிருக்கின்றது. ஆகையால் அந்த சிலர் தங்களுடைய தியாகங்களை செய்கின்றார்கள். நாங்கள் குறிப்பாக எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், மனைவியினால் குழந்தைகளைத்தான் பார்த்து கொள்ள முடியும் என்று சொன்னால், மனைவி தனக்கு பிடித்தமான ஒரு சாதாரணமான ஒரு அரசு திணைக்களத்தில் ஏதோ ஒரு தொழிலை அவர் நாடி கணவனை அதை தாண்டி அவருடைய துறையில் மிளிரச் செய்வதற்கான தன்னுடைய தியாகத்தை செய்வதற்கான முக்கியமான காரணம் எங்கு நாங்கள் பார்த்தாலும் பொருளாதார சுதந்திரம் என்பதுதான் அவர்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் விருப்பங்களையும் அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கோ அல்லது பிடித்த துறையில் அவர்கள் தங்களுடைய கல்வியை தொடர்வதற்கோ அல்லது பிடித்த துறையில் அவர்கள் தங்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்கோ அந்த பொருளாதாரம் என்பது தற்போதைய சூழ்நிலையில் மிக முக்கியமான ஒரு காரணியாகவும் செல்வாக்கு செலுத்துகின்றதாகவும் இருக்கிறது. ஆகையால் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அல்லது குடும்பத்தவர்களுக்கும் இது நாங்கள் கூற வேண்டிய ஒரு அறிவுரையாகவோ அல்லது ஆலோசனையாகவோ இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், நாங்கள் ஒரு துறையில் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட இன்னொரு துறையில், அதாவது 2வது ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கான ஒரு வழியை நாங்கள் பின்பற்றிக் கொள்வது எங்களுடைய பொருளாதாரத்தில் நாங்கள் வலுவூட்டுவதற்கான ஒரு விடயமாக இருக்கும். குறிப்பாக ஒரு ஆசிரியையா இருக்கின்ற ஒரு பெண்மணி தன்னுடைய ஓய்வு நேரங்களில் அவர் தனக்கு தெரிந்த ஏதாவது ஒரு கைவினை சம்பந்தப்பட்ட விடயங்களை, அல்லது அவர்களுக்கு சிங்கள மொழி தெரியும் என்று சொன்னால் அவர் ஒரு ஸ்வர்ன் டிரான்ஸ்லேட்டரா தன்னை பதிவு செய்து அதற்குரிய அந்த பரீட்சை எடுத்து அதற்கான ஒரு இன்னொரு
வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கான ஒரு முறையில் அவர்கள் தங்களை மேம்படுத்துகின்றார்கள் அல்லது வளர்ச்சியடைய செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய ஒரு பிற்காலத்தில் கூட, அதாவது 30 வயதில் அவர் அப்படியான 2 அல்லது 3 வருமானங்களை ஈட்டிக் கொள்பவர்களாக இருந்தால் குறைந்தபட்சம் 40-45 வயதிலாவது தனக்கு பிடித்த ஒரு துறையினை தெரிவு செய்து அதில் தன்னுடைய ஒரு இப்பொழுதுதான் எங்களுக்கு தெரியும் தனியார் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது, நிறைய தனியார் கல்வி நிலையங்கள் இருக்கின்றது. எங்களுக்கு பிடித்த துறையினை நாங்கள் எத்தனை வயதிலும் படிப்புக்கு வயதில்லை என்று சொல்வார்கள், அதே துறைக்கும் வயதில்லை, எத்தனை வயதிலும் நாங்கள் ஒரு வியாபார ஸ்தாபனத்தை கூட நாங்கள் ஏற்படுத்தலாம். ஆகையால் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக நாங்கள் சுதந்திரம் அடைந்தோம் என்று சொன்னால் கணவன்மார் கூட கண்டிப்பாக ஒரு ஆதரவு கொடுக்கிற நிலைமையாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்கு பெண்ணுக்கு அந்த பொருளாதார சுதந்திரம் பெறுகின்றதோ அந்த இடத்துல அவருக்குரிய மரியாதை தானாகவே கிடைக்கும். கட்டாயம் இது நாங்கள் பார்த்து அனுபவம் வாயிலாகவும் அல்லது போனால் எங்களுடைய பார்வையினூடாக பார்க்கின்ற ஒரு விடயம். எந்த ஒரு இடத்திலுமே பெண் தன்னுடைய சொந்த செலவுக்கு தான் ஒரு கொஞ்சம் நாங்கள் சொல்ல போனால் காசு பணம் கையில் வைத்திருந்தால் நல்ல அது நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னது போல தங்கி இருத்தல். நாங்கள் பெற்றோரிடத்தில் தங்கி இருக்கின்றோம், அதன் பின்னர் கணவரிடத்தில் தங்கி இருக்கின்றோம். அவ்வாறு தங்கி இருந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக நாங்கள் சற்று எங்களை நாங்கள் சரிப்படுத்தி வைத்திருந்தால் வேற ஒரு பிரச்சனையும் வராது என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். என்ன மறுபடியும் நீங்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தீர்கள், அதாவது நான் மருத்துவத்துறை வைத்தியராக வேண்டும் என்று நினைத்து அதன் பின்னர் தான் சட்டத்துறைக்கு சென்றேன். நீங்க எப்போதாவது இந்த சட்டத்துறையை முடித்து இவ்வளவு காலம் தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், எப்போதாவது நினைத்ததுண்டா நான் பேசாமல் வைத்தியராகவே ஆகியிருக்கலாம் என்று நினைத்ததுண்டா? உண்மையை சொல்ல போனால் கண்டிப்பாக இல்லை. ஏனென்று சொன்னால் வைத்தியத்துறையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கண்டிப்பாக வைத்தியசாலையில் சென்று வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கின்றது. சட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சுதந்திரமாகத்தான் வேலை செய்கிறோம். அதாவது ஆங்கிலத்தை சொல்வது என்று சொன்னால் பிரைவேட் பிராக்டிஸ் என்று சொல்லலாம். எனக்கு பிடித்தமான நேரத்தில் என்னுடைய வேலையை செய்யக்கூடியதான ஒரு, அதாவது ஃப்ரீடம் எனக்கு சட்டத்துறையில் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு அரச திணைக்களத்தோடையோ அல்லது அரச நிறுவனத்தோடையோ என்னுடைய வேலை இல்லாத காரணத்தினால் என்னால் சமூக விடயங்களில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியதற்கான நேரம் கிடைக்கின்றது. நான் இன்னொருவருக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நிலைமையில் இல்லை. ஆகையால் சட்டத்துறையை தேர்ந்தெடுத்தமை, சட்டத்துறையில் நான் இருக்கின்றமை தொடர்பாக தற்பொழுது எனக்கு அது ஒரு திருப்தியானதாகவும் அதை நான் மிக 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 ஒரு பெருமையாகவும் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொரு விடயம் சொல்ல போனால் பொருளாதார ரீதியாக கூட சட்டத்துறையில் இருக்கின்ற பெண்கள் தங்களுடைய பொருளாதார சுதந்திரத்தினை மற்ற துறையில் இருப்பவர்கள், அதை அவர் கூறுவது சரியோ எனக்கு தெரியவில்லை, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு துறையாக சட்டத்துறை எனக்கு இன்று வரைக்கும் இருந்து வருகின்றது. கட்டாயம் பலருடைய சிலவர் யோசிப்பார்கள், நான் தவறாக முடிவெடுத்து விட்டேனோ, அதாவது ஒரு கல்லில 2 மாங்கன்னு ஒரு 2 விஷயத்தை நாங்க தெரிவு செய்துட்டு யோசிப்போம். ஒருவேளை அங்க போயிருக்கலாமோ இங்க போயிருக்கலாமோ இல்லாம ஒரு காலம் கடந்ததன் பின்னர் ஒரே மனநிலையில் நின்றால் அந்த துறையில் வெற்றி என்றுதான் நாங்கள் கட்டாயம் கூறிக்கொள்ளணும். சரி, இப்ப நீங்க ஒரு விடயத்தை பகிர்ந்திருந்தீர்கள். சமூக செயல்பாடுகளில் அதிகம் ஆர்வம் இருக்கின்ற உங்களை நாங்கள் பல விடயங்களில் பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒரு முன்னின்று பேசுபவராக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பல ஊடகங்கள் வாயிலாக பல போராட்ட களத்திலே உங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக ஒரு சமூக பிரச்சனை அல்லது போனால் ஒரு கிராமத்தில் அல்லது போனால் ஒரு ஊருக்குள் பிரச்சனை அல்லது போனால் அது ஒரு சமூக ரீதியாக இனம் சார்ந்த ஒரு மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக வருகின்ற பொழுது அங்கே பெண்களினுடைய பங்களிப்பு குறைவாக இருக்கின்றது. அவர்கள் ஒரு போராட்ட களத்திற்கு முன்னால் நின்று பேசுபவர்களாக இருப்பது குறைவாக இருக்கின்றது. போராட்டத்திற்கு பின்னால் நின்று அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த போராட்ட களத்திற்கு முன்னே பெண்கள் நிற்பது அருகிலும் அரிதான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் உங்களை நாங்கள் அவ்வாறு கண்டதில்லை. பல பேருக்குமே நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள். நாங்களும் ஒரு சமூக பிரச்சனைக்கு குரல் கொடுக்கலாம், பேசலாம், பேசு பொருளாக மாறலாம் என்பதற்கு நீங்கள் ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கின்றீர்கள். இந்த சமூக பிரச்சனைகள் குரல் கொடுப்பது, இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எவ்வாறு வந்தது, எப்போதில் இருந்து வந்தது? இந்த இடத்துல முக்கியமாக கூற வேண்டிய விடயம், நான் பிறந்ததிலிருந்து என்னுடைய பல்கலைக்கழக கல்வியை நான் முடிக்கின்ற காலம் வரைக்கும் ஒரு யுத்த கால பகுதிக்குள் தான் எங்களுடைய வாழ்க்கை முறைமை முற்றுமுழுதாக இருந்தது. அந்த கால பகுதிகளில் இயல்பாகவே இருந்தவர்கள் அத்தனை பேருக்குமே அந்த உணர்வு என்பது தானாகவே தான் அவர்களுக்கு தோன்றியிருந்ததில்லை. யாரும் அவர்களுக்கு எதையுமே சொல்லிக் கொடுத்தது கிடையாது.
அந்த கால பகுதிகளில் போராட்டங்கள் அல்லது இவ்வாறான சமூக பிரச்சனைகள் என்பதற்கு எல்லோருமே துணிந்து குரல் கொடுத்திருந்தார்கள். ஆண் பெண் வித்தியாசம் என்ற எதுவுமே அந்த காலகட்டங்களில் நான் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்திருக்கவில்லை. ஆனால் தற்பொழுது எடுத்து பார்த்தால் ஒரு பெண் பொது வழிக்கு வருவது அல்லது ஒரு பெண் ஒரு சமூக பிரச்சனையை பற்றி கதைப்பது அல்லது ஒரு பெண் அரசியலை பற்றி கதைப்பது அல்லது ஒரு பெண் ஒருவர் ஏதாவது ஒரு விடயத்தை பற்றி கதைப்பது என்று சொன்னால் அதற்கான தகுந்த ஒரு மரியாதை நான் ஏற்கனவே கூறியது போல அல்லது அதற்கான ஒரு வரவேற்கின்ற ஒரு சிந்தனை இருக்கவில்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாழ்ந்த காலம், நான் வாழ்ந்த சூழல், எனக்கு அந்த அதாவது அனுபவங்களிலிருந்து நான் கற்றுக்கொண்ட அந்த விடயங்கள் தற்போதைய காலத்தில் கூட எனக்கு பின்னிற்க வேணும் என்ற ஒரு உணர்வை எனக்கு எப்பொழுதுமே தந்திருக்கவில்லை. இன்னொரு விடயம் நான் முக்கியமாக கூற வேண்டியது, ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நான் ஒரு விடயத்துக்கு முயற்சி எடுக்கிறேன் அல்லது அந்த விடயத்துக்கு நான் போக போகிறேன் என்று சொன்னால் என்னுடைய குடும்பத்திலிருந்து எனக்கு போக வேண்டாம், செய்ய வேண்டாம் என்பது தொடர்பாக இதுவரை காலமும் என்னுடைய பெற்றோர் என்னுடைய சகோதரர்களிடம் இருந்து எனக்கு எந்த விதமான தடையோ தடங்களோ வந்தது கிடையாது. தற்பொழுது என்னுடைய மகன் கூட ஓ அம்மா நீங்க போங்கோ என்று கூறுகின்ற ஒரு விதத்தில் தான் நான் என்னுடைய மகனை கூட நான் வளர்த்து கொண்டு வருகின்றேன். அதாவது அவருடைய சிந்தனை கூட அதுக்கு எந்த விதமான தடங்கள் கொடுப்பதாகவும் இருப்பதில்லை. ஆகையால் அது எங்களுக்கு உணர்வு ரீதியாக எப்பொழுதுமே இந்த போராட்டங்கள் அல்லது சமூக பிரச்சனைகளுக்கு நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும், குறைந்தபட்சம் அதில் நாங்கள் ஏதாவது பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பது எப்பொழுதுமே மனதில் இருக்கின்ற விடயம். அதற்காக எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் இன்று மட்டுமில்லை என்றும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கட்டாயம் எப்பொழுதுமே உங்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். நீங்கள் கூறினது போல நாங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் கடந்து வந்த பாதை ஒரு மிக பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு பாதை. அது இன்றைய இளம் சந்ததியினருக்கு தெரிவது குறைவாக இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். தெரியாது என்று முற்றுமுழுதாக கூறிவிட முடியாது. அவர்கள் அறிந்திருப்பது குறைவான விடயம். ஆனால் அவர்களுக்கு நாங்கள் கடந்து வந்த பாதை, நாங்கள் கடந்து வந்த பிரச்சனைகள், சவால்கள் தொடர்பாக அவர்களுக்கும் தெளிவூட்ட வேண்டும். அவ்வாறு தெளிவூட்டல்களுக்கு உங்களை போன்றவர்களுடைய குரல், நீங்கள் கொடுக்கின்ற அந்த குரல், எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீங்கள் கொடுக்கின்ற குரல், நீங்கள் நிற்கின்ற அந்த இடம்தான் அவர்களுக்கான ஒரு சிறந்த ஒரு தெளிவூட்டலை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது. சரி, என் சார்ந்த ஒரு கேள்வி தற்காலத்தில் நாங்கள் நவீனத்துவம் புதிய யுகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். பல பிரச்சனைகளை பல சவால்களை கடந்து கொண்டுதான் இன்று வரைக்குமே நாங்கள் இந்த வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பெண்கள் என்னதான் புதிய நாங்கள் தொழில்நுட்ப உலகிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பல தொழில்நுட்ப விஷயங்கள், AI டெக்னாலஜி கூட இப்ப தற்பொழுது மிக அபரிமிதமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது. எங்களுடைய பிரதேசத்தில், எங்களுடைய நாட்டிலே அண்மையில் தான் உருவாகி இருந்தாலும் மேலத்திய நாடுகளில் அது ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தான் கண்டிருக்கின்றது. இந்த வளர்ச்சி, இந்த ஒரு தொழில்நுட்பம், இந்த ஒரு அதிநவீனம் நல்ல விதமாக இருந்தாலுமே பல பேராலும் அது ஒரு தீயொரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. நாங்கள் பாவிக்கின்ற விதத்தை பொறுத்து இருக்கின்றது. நல்ல விதத்துக்கு பாவித்தால் நல்ல விதமாக இருக்கும், தீய விதத்துக்கு பாவித்தால் அது மிகப்பெரிய ஒரு தீய விளைவுகளை தான் சந்தித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த விடயம் பெண்களிடத்தில் அதிக அளவில் பாதிப்பை செலுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு பெண் ஒரு சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்று விட்டால் அல்லது போனால் அவள் ஒரு துறையில் ஒரு நிலையை அடைந்து விட்டால், பலராலும் அறியப்படுகின்ற ஒரு பெண்ணாக இருந்தால் குறிப்பாக சமூக ஊடகங்களில் அவர் தொடர்பான ஒரு வெறுப்பு பேச்சு அதிக அளவில் காணப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்கின்றது. இந்த வெறுப்பு பேச்சு குறிப்பாக இந்த சமூக ஊடகங்களில் தான் அதிக அளவில் வெறுப்பு பேச்சுக்களை பெண்கள் எதிர்கொள்ளுகிறார்கள். இதற்கு நீங்கள் கூறுகின்ற கருத்து என்ன? அதாவது ஒரு பெண்ணை வெற்றி கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் அந்த பெண் தொடர்பான நீங்கள் குறிப்பிட்டது போன்ற ஒரு வெறுப்பு பேச்சுக்கள் அல்லது அவர்கள் தொடர்பான ஏதாவது செய்திகளை போட்டு அவர்களை பலவீனப்படுத்துவது அல்லது அவர்களை தொடர்ந்தும் அவ்வாறான விடயங்களில் ஈடுபட முடியாது அவர்களை பின்னடைய செய்கிறதுக்கான முயற்சிகள் கூடுதலாக நாங்கள் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முன்னைய காலத்தில் அவ்வாறான விடயங்கள் குறைவாகத்தான் இருந்தது. இந்த நீங்கள் கூறியது மாதிரி தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி, சமூக ஊடகத்தில் அச்சு ஊடகங்கள் இருக்கின்ற பொழுது அவ்வாறான விடயங்கள் இருந்ததில்லை. தற்பொழுது சமூக ஊடகங்கள் நாங்கள் ஒரு மொபைல் போனை வைத்துக்கொண்டு கையில் எதையும் செய்யக்கூடிய ஒரு நிலைமை வந்ததன் பிற்பாடு அவ்வாறான ஒரு விடயங்கள் இருக்கின்றது. இந்த விடயத்தில் நான் 2 விதமான கருத்துக்கள் கூற விரும்புகிறேன். ஒன்று பெண்களுக்கு, இன்னொன்று ஆண்களுக்கு. முதலாவதாக நான் கூற விரும்புகின்ற கருத்து, பெண்களுக்கு நான் கூற விரும்புகின்ற விடயம் என்னென்று சொன்னால், பெண்கள் எப்பொழுதுமே
தங்களுடைய அந்த வாழ்க்கை இப்படித்தான் நாங்கள் வாழப் போகின்றோம் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த விடயத்திலும் ஒரு வரையறை இருக்க வேண்டும், ஒரு மட்டுப்பாடு இருக்க வேண்டும். அதாவது உலகம் தொழில்நுட்பத்தை நோக்கி செல்கின்றது அல்லது நவீன யுகத்தை நோக்கி செல்கின்றது என்பதற்காக பெண்கள் எங்களுடைய சுயத்தினை நாங்கள் எந்த இடத்திலுமே விட்டுக் கொடுக்க கூடாது. அவர்கள் பெண்கள், அதாவது நான் குறிப்பாக சொல்ல போனால் மேலைத்தேய நாடுகளுடைய கலாச்சாரம் எங்களுக்குள் தற்பொழுது மெதுவாக வந்து கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் இடம், பொருள், ஏவல் என்பது இருக்க வேண்டும். எந்த இடத்தில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்பொழுது நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பெண்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்கு நான் ஒரு விடயம், கண்ணதாசனுடைய ஒரு பழமொழி நான் எப்பொழுதும் கூறுகின்ற விடயம், அதாவது எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கின்றது என்று சொன்னால் அப்படியெல்லாம் நான் வாழ்ந்திருக்கின்றேன் என்று சொல்லி கண்ணதாசன் கூறியிருக்கின்றார். இது ஒரு பொதுவான கருத்து. நான் பெண்களுக்கு கூறுகின்ற விடயம் என்று சொன்னால், நாங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது எங்களுக்கான வரையொன்றை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சமூக ஊடகங்களில் இவ்வாறு பெண்களை பற்றின ஒரு வெறுப்பு பேச்சு அல்லது அவர்கள் தொடர்பான செய்திகள் வரும் பொழுது அதனை பொறுமையான முறையில் அவர்கள் கையாள வேண்டும். அதை பார்த்தவுடன் அவர்கள் அதற்கு ஒரு உணர்வு ரீதியான ஒரு அல்லது எமோஷனலான விடயங்களை அவர்கள் கையாளக்கூடாது. அது தொடர்பான சட்டங்கள் இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அதில் மன ரீதியாக நாங்கள் முதலாவது எங்களை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் எங்களுக்கு எப்பொழுதுமே உதவியாக இருக்க போகின்றோம். யாரும் எங்களுடன் பயணிக்க போறது கிடையாது. எவ்வாறு நாங்கள் பிறக்கின்ற பொழுது பிறக்கின்றோமோ அதே தான் எங்களுடைய இறுதி காலத்தில் நாங்கள் இறக்க போகின்றோம். ஆகையால் தன்னம்பிக்கையை மட்டும் பெண்கள் விடக்கூடாது. தங்களை பற்றின இவ்வாறான வெறுப்பு பேச்சுக்கள் வருகின்ற பொழுது மற்ற பெண்களுக்கு நான் கூறுகின்ற விடயங்கள், இவ்வாறு ஒரு பெண்ணை பற்றின ஒரு செய்தி வருகின்றது அல்லது வெறுப்பு பேச்சு வருகின்றது என்று சொன்னால் மற்ற பெண்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அது உண்மையா இருக்கலாம், உண்மையாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கட்டாயமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இது குடும்பத்தாருக்கும் பொருந்தும், நண்பர்களுக்கும் பொருந்தும், சமூகத்திற்கும் பொருந்தும். நான் முக்கியமாக இன்னொரு விடயம் சொல்வது என்னன்னு சொன்னால், ஒரு பெண்ணை பற்றின ஒரு பதிவு வந்து விட்டது என்று சொன்னால் அதை பகிர்கின்ற ஒரு தன்மை ஒன்று இருக்கின்றது. அது செய்யக்கூடாது, அது அறம். அதாவது நாங்கள் ஏன் செய்யக்கூடாது என்பது இருக்கிறது. இது பெண்கள் பொறுத்த வரைக்கும் பெண்கள் வலிமையாக இருக்க வேண்டும். யார் எதுவென்றாலும் என்னை பற்றி கதைத்து விட்டு போகலாம். ஆனால் நான் என்னுடைய விடயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமாக இருக்கிறது. ஆண்களுக்கு கூறுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளை பெண்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூறிவிட்டு பெண்களுக்கு தான் போய் செய்வார்கள். நீங்கள் இப்படி இருங்கள், உங்களுக்கு இப்படி பிரச்சனை வந்தால் இங்க போய் நீங்கள் இதை முறைப்பாடு செய்யுங்கள், ஹேண்டில் பண்ணுங்கள் என்று. ஆனால் அந்த விழிப்புணர்வுகள் ஆண்களுக்கு செய்ய வேண்டும். ஒரு பெண்ணை பற்றி நீங்கள் இவ்வாறு கதைக்க கூடாது, ஒரு பெண்ணை பற்றி நீங்கள் அவதூறாக பேசக்கூடாது, இப்படியான விடயங்கள் அவ்வாறு ஆண்கள் செய்கின்ற பொழுது, எல்லா ஆண்களும் இல்லை, பெண்களுக்கு பெண்களே செய்கின்றதும் இருக்கின்றது. அப்படியான ஒரு கலாச்சாரத்தினை நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு உருவாக்க வேண்டியது. அதாவது பெண்களை மதிக்க வேண்டும். ஒரு பிரச்சனை பெண்ணுக்கு வரும் பொழுது நீங்கள் அவர்களோடு ஆதரவாக நிற்க வேண்டும், அவர்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஆண்களுக்கு, எங்களுடைய மகன்மார் இருந்தால் எங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு நாங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது முக்கியமான விடயம். இன்னொரு விடயம் நான் இதில் ஓப்பனாக பேச வேண்டியிருக்கிறேன். எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வருகின்றது அல்லது மகப்பேறு வருகின்றது என்று சொன்னால் அந்த விடயம் வீடுகளில் பேசு பொருள் அல்ல. அதனாலே பல ஆண்களுக்கு பெண்களுடைய அந்த வலி, வேதனை, அவர்களுடைய அந்த உடலியல் மாற்றங்களை புரிந்து கொள்வதற்கான அந்த தன்மை இருப்பதில்லை. அந்த மாதிரியான விடயங்களை அம்மாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், வீடுகளில் நாங்கள் அதனை ஒரு கலந்துரையாடி அவர்களுக்கு அது தொடர்பான ஒரு குறைந்தபட்சம் அறிவாகுவது ஆண்களுக்கு இருக்கின்ற பட்சத்தில் இன்னொரு பெண்ணை பற்றின அந்த பகிர்கின்ற செய்திகள் அல்லது அவர்கள் அறத்தினையாவது இதன் அந்த அறத்தினையாவது குறைந்தபட்சம் அவர்கள் பேணுவார்கள் என்பது தொடர்பாக இருக்கு. ஆகையால் சமூக வலைத்தளங்கள் வளர்ச்சி அடைந்ததை நாங்கள் நல்ல ஒரு விடயத்துக்கு தான் பார்க்க வேண்டும். தனிப்பட்ட ரீதியாக ஒருவரை தாக்குவதற்கோ அல்லது தனிப்பட்ட ரீதியாக ஒருவருக்கான வெறுப்பு பேச்சுக்களுக்கோ நாங்கள் பார்க்க கூடாது. அங்கு விடயம் என்ன, அந்த விடயத்தை மட்டும்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய தனிப்பட்ட ரீதியாக யாரையும் நாங்கள் அதனை தாக்குவதற்காக பயன்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய
கருத்து. நிச்சயமாக நீங்க இப்ப தற்பொழுது ஒரு விடயத்தை கூறியிருந்தீர்கள். பெண்களுக்கு எவ்வாறாக அவர்களை வளர்க்க வேண்டும் நாங்கள் சொல்லி சொல்லி வளர்க்கிறோமோ அதே போல வந்து ஆண்களுக்கும் அதே குடும்பத்தில் இருக்கிற ஆண் பிள்ளைகளுக்கும் வந்து நீ பெண்கள் இவ்வாறு பார்க்க வேண்டும், அவர்களுக்கான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லி வளர்க்கணும். குறிப்பாக பெண் பிள்ளைக்கு மட்டும்தான் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் இல்லை, ஆண் பிள்ளைகளுக்கும் இவ்வாறான விடயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் சமூகத்தில் இருக்கின்ற பாதி பிரச்சனைகள் வந்து தீர்வதற்கான ஒரு வழிவகையாக கூட இருக்கும். சந்தோஷமே இன்றைய நாளிலும் இணைந்து கொண்டு பல விடயங்களை நீங்களுமே கூறியிருந்தீர்கள். பார்ப்பவர்களுக்குமே அது ஒரு உண்மையான விஷயமாகவும் ஒரு நல்ல ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியும் இருந்திருக்கும். இவ்வளவு நேரத்தையும் எங்களுக்காக செலவழித்து இணைந்து கொண்டமைக்கு நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். நன்றி. நல்லது நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி இறந்தவை செல்வம். நன்றி நேயர்களே.